ஆனால் அவர் இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன இடைப்பட்ட காலத்தில் ஈஸ்டருக்கு சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க, கிறிஸ்மஸுக்கு சொல்லியிருக்கு, குட் ஃப்ரைடேக்கு சொல்லியிருக்கு. ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லலேன்னு அதை மக்களிடமே விட்டு விடுகிறேன். நான் இது மட்டும் சொன்னேன்னு நீங்கள் கொஞ்சம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. நன்றி நன்றி. திருமாவளவனோட கட்சி ஜாதி கட்சியா இல்லையா சொல்லட்டும். அவரே வச்சிருக்கிறது ஜாதி கட்சி. நீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா பட்டியல் சமுதாய மக்கள் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அவங்களுக்கு சட்டப்படி திரு மு கருணாநிதி அவர்கள் சிஎம்ஆ இருக்கையில் 3% உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதை இவர் அப்போஸ் பண்றாருன்னு ஹோல் அருந்ததியர் கம்யூனிட்டி இவருக்கு எதிராக இருக்கு. ஆக ஜாதி கட்சி வச்சிருக்கிற ஒரு நபர் இன்னொரு கட்சியை ஜாதி கட்சி மத கட்சின்னு பேசுறது எந்த விதத்தில் பொருந்தும்? அதை ஹவ் யூ ஹவ் டிசைடட் டு ஆஸ்க் தட் கொஸ்டின் எனக்கு புரியலை. பாருங்களேன், இந்த மாநாட்டில் நான் எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறது எதுக்காக இருக்கலாம்? எல்லாரும் எனக்காக கதவு திறந்து வச்சுருக்காங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ப்ரெஷர் டாக்டிஸாக இதை பயன்படுத்தலாம்னு அவர் நினச்சிருக்கலாம். அது கூட இந்த மாநாட்டுக்கே காரணமாக இருந்திருக்கலாம். என்ன, அதனால் நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி கூட அவர் சாரா இலாக்கா மந்திரி யாரவர் முத்துசாமி அவர்கள், அவர் தான் முதல்வர் விரும்பலை அப்படின்னா நாளைக்கே அறிவிங்க. யாரை ஏமாத்துறதுக்கு? இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு இந்த 3 ஆண்டுகளில் ஒரு மது கடையாவது டாஸ்மாக் ஷாப்பாவது குறைச்சிருக்காங்களா? இல்லை. அதனால் அப்படி இருக்கிறத யாரை ஏமாத்துறதுக்கு திரு முத்துசாமி அவர்கள் இந்த முதல்வர் விரும்பலைன்னு அப்படின்னா யார் விரும்புகிறாங்க? மது பிரியர்களா? இவர் தான் வந்த உடனே சொன்னார் குடிகாரன்னு சொல்லக்கூடாது. இவர் தானே சொன்னார். நல்ல வேலை, ஞாபகம் என்னது கரெக்டாக இருக்குது. இவர் தான் சொன்னார் மது பிரியர்கள் அப்படி சொல்லணும்னு. அதனால் நீங்கள் அவங்களையே கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, அப்போ இந்த அரசாங்கம் முதலமைச்சர் குடிக்கு எதிராக இருக்கார் அப்படின்னா அது யார் ஏற்றுக்கிறது? இந்த அரசாங்கம் குடி மாத்திரம் இல்லைங்க. இப்போ 3 நாள் முன்னாடி ஒரே நாளில் 6 கொலை நடந்தது. ஸ்பொராடிக், தமிழகம் முழுக்க, ஒரு இடத்துல இல்லை. எல்லாமே நீங்கள் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, செய்திகள் கொண்டு வரீங்க. உங்களை ரொம்ப நான் உள்ளபடியாக உங்களை பற்றி பெருமையாக நினைக்கிறேன். இது எல்லாமே போதையின் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறதுனால நடந்தது. தமிழ்நாடு ஒரு லெவலை தாண்டி போயிடுச்சுங்க. தமிழ் சமுதாயத்தை இந்த திராவிடியன் ஸ்டாக் முழுமையாக சீரழிக்காமல் விடமாட்டோம்னு உறுதி பூண்டு சீரழித்து கொண்டிருக்கின்ற ஒரு தீய ஆட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. போதைகளை வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக குடிகாரன்னு சொன்னது போக இப்போ கஞ்சா போடுறான், இல்லை கெட்டமின், இப்படியெல்லாம் தமிழ் சமுதாயத்தை கெடுக்கிற சீரழிக்கிற. நான் கேட்குறேன், 48,000 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் சாராயத்தை வரி அப்படின்னா தமிழன் எவ்வளவுக்கு குடிக்கிறான் பாருங்கள். 48,000 கோடிங்கிறது இட் இஸ் ஒன்லி டேக்ஸ். அதை போல் 15% டேக்ஸ் இவங்களுக்கு வருதுன்னா அதை போல் 6 பங்கு 3 லட்சம் கோடிக்கு தமிழன் குடிக்கிறான் வருஷத்துக்கு. இதை எப்படி பீகாரில் திரு நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையிலான ஆட்சி நாளையிலேருந்து குடி இல்லைன்னு முடிவெடுத்தாங்க, அது மாதிரி இந்த அரசாங்கம் எடுக்க தயாரா? எடுத்தால் தமிழ் மக்கள் மீது, தமிழ் சமுதாயத்தின் மீது, தமிழகத்தின் அடுத்த தலைமுறை மீது அக்கறை இருக்கிற அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம். இல்லைன்னா தமிழ் சமுதாயத்தை திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சிருக்கிற அரசாங்கம். இதில் எனக்கு 2வது கருத்தே கிடையாது.